ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருச்சக்தி முற்றம் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைந்திருக்குது. இந்த திருச்சக்தி முற்றம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பட்டீஸ்வரம் என்ற ஊருக்கு அருகாமையில் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா சிவ கொழுந்தீஸ்வரர் நமக்கு காட்சியளிக்கிறாரு. இறைவி பற்றி பெரிய நாயகர் நமக்கு அருள் பாலிக்கிறாங்க. சிறப்பு அம்சம் என்னன்னா, மூலவர் திருமையிலிருந்து 3 தீச்சுளை ஏறுவது தெரியும். இது எங்கள் ஆலயத்தில் மிக சிறப்பு. இப்போது இந்த திருச்சக்தி முற்றம் பெயர் என்ன காரணம்னா, உமையால் சிவபெருமானுக்கு முத்தம் கொடுத்த தலமாக இந்த சக்தி முற்றம் என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் இது திருச்சக்தி முற்றமாக மாற்றப்பட்டது. செங்கற்களால் கட்டப்பட்ட ஆலயம் செம்பியர் மகாதேவியால் கற்கோயிலாக மாட்டினாங்க. தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சூழ தீர்த்தம். தலச்சிறப்பு பார்த்தீங்கன்னா, இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னா சுயம்பு மூர்த்தியை அருள் பாலிப்பது மிக சிறப்பு. திருமனை தடை தீர்க்கும் தலம் பார்க்கப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 ஆலயங்கள் இது 85வது தலமாகவும் பார்க்கப்படுது. இங்கே யாரெல்லாம் வணங்கியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, பார்வதி, அகத்தியர், ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், அருணகிரி, ராமலிங்க அடிகளார் இவங்கெல்லாம் வழிபட்ட தலமாக பார்க்கப்படுது. இப்போது இந்த ஆலயத்துடைய தல வரலாறு என்ன சொல்லுதுன்னா, பக்தியே முக்திக்கு வித்து என்ற உலக குணத்திற்காக சிவபார்வதி விரும்பினாங்க. அதற்காக பார்த்தீங்கன்னா இறைவனை தினமும் பூஜை செய்துக்காக என்ன பண்ணுறாங்க, காவிரி தென்கரைகளில் சூரிய புஷ்கரில் தீர்த்தத்தில் சூழ தீர்த்தத்தில் நீராடி தவத்தை செய்கிறாங்க. அப்படி சக்தி முற்றதால் இறைவனை பூஜை செஞ்சு வராங்க. ஆனால் சிவபெருமானுக்கு காட்சி தரல. நீண்ட நாட்கள் ஆகுது, இருந்தாலும் காட்சி தரல. பார்வதிக்கு மிகவும் கோபம் மூடாமல் என்ன பண்ணுறாங்க, அமைதியாகவே தன்னுடைய சக்தி நிலை நிலைப்படுத்தி இறைவன் நினைக்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுறாங்க, பார்வதி தன்னுடைய ஒற்றை கால் என்று தவம் செய்கிறாங்க. தவம் செஞ்சு சக்தியை நிலையானதுன்னு சொல்கிறதாக இதை பார்த்த சிவபெருமான் என்ன பண்ணுற மனமிறங்கி பார்வதிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு முக்தி அளித்து காட்சி தரார். அப்படி காட்சி தச்சதால் தான் இந்த தலமாக பார்க்கப்படுது. இதில் என்ன இங்கே விஷயம் உணர்த்தப்படுதுனாக்கா, ஒரு செய்தி உணர்த்தப்படுதுனாக்கா, பரஸ்பர உணர்வு. அதாவது எவ்வளோதான் ஒரு குடும்பத்தில் நெருப்பாக தாக்கினாலும் தம்பதியர்கிட்ட பரஸ்பர உறவுகளை தீர்த்து கொள்ளணுன்றதை இந்த ஆலயம் நமக்கு உணர்த்துது. அவ்வளவு சிறப்பு பெற்ற ஆலயம் தான் இந்த திருச்சக்தி முற்ற ஆலயம். அதில் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற திருச்சக்தி முற்றம் சென்று சிவ கொழுந்தீஸ்வரரும் பெரிய நாயகியை வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையே விதைப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.